லைஃப்ன்ற ஒரு கதை. அது வந்து நாங்கள் சந்தோஷமா இருக்கணும். அதெல்லாம் வேலை வேலை காசு காசு காசுன்னு தெரிஞ்சு கடைசியில் திரும்பி பார்த்தா மண்டியில் முடியும் இருக்காது. வாழ்க்கை திரும்பி பார்த்தா ஒன்றும் இருக்காது. அது இருக்கிற வரைக்கும் நாங்கள் சந்தோஷமா இருக்கோம். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. இது வந்து பயமா இருக்கு. எங்க எடுக்கிற குண்டி எடுக்க அப்போ இங்கே அப்போ செய்யுங்க ஒரு போ சதமாச்சு பழிக்கிச்சுன்னா உள்ள உள்ள ஆழமும் தெரியாது. கையால் எடு குனிஞ்சு. Wait a minute. Who are you? இன்றைக்கு எங்கே வந்திருக்கோம்னு சொல்லி பார்த்தோம்னா தேராவில் இருக்கிறது தேக்கங்காட்டுக்கு. இந்த தேக்கங்காட்டுக்கு ஒரு வரலாறு இருக்குன்னு சொல்லுவாங்க. என்னென்னு சொன்னால் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் இருக்கைக்குள்ள அவங்களால உருவாக்கப்பட்ட ஒரு தேக்கங்காடு. ஒரு எப்படியும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்கு உள்ள தேக்கங்காடு தான். என்னென்னு சொன்னால் ஸ்டார்டிங் ஏரியா அங்கே இருக்குது. முல்லைத்தீவில் வந்து வரைக்கும் ஒரு ஸ்டார்டிங் ஏரியா இருக்குது. என்ன பிரச்சனை சொன்னால் அதில் ஒரு படைப்பிரிவு ஒன்று இருக்குது. அந்த ஆமிக்காரர் வந்து அதில் வானமும் நிப்பாட்டி இல்லாத வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தோம்னு சொன்னால் ஒரு கொஞ்சம் தூரம் போகலாம். அப்படி ஒரு எப்படியும் ஒரு 2.5 கிலோமீட்டரும் உள்ளே வந்து எடுக்க வந்தவங்க தான் ஆமிக்காரரை கொண்டு வந்து பயந்து உள்ளே இருந்துட்டாங்க. நான் தனியாக தானே இதில் வந்து அதில் ஆமிக்காரன்ற ரெஸ்டாரண்ட் இருக்குது. அப்படியே ஒரு வளைவு போய் இன்னும் 2 வளைவால் திரும்பி போகுது. சரி, இங்கால போகிற வளைவை நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. இது ஃபுல்லாகவே முழுக்க நல்லா விளைஞ்சு போயிருக்குதுங்க. அடுப்பு தேக்கமரம் நல்ல விலை தானே. முந்தி அவங்கள தேவைக்காண்டி வச்சது. சரி, உங்களை போய் எவ்வளோ தூரம் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். சரி, ஓகே, கிளம்புவோம். உங்களை அப்படியே எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஆனால் எங்களை திருப்பி வரையலாது. என்னென்னு சொன்னால் திருப்பி வந்து அப்படி அடிப்பாங்க. ஏற்கனவே அதில் கேட்டுட்டோம் வீடியோ எடுக்கிறதுக்கு வேணாம்னு சொல்லி போட்டாங்களா ஆமிக்காரர். நாங்கள் திருப்பி வாகனத்தில் வந்தோம்னு சொன்னால் என்னென்னு சொன்னால் திருப்பி ஐயோ ரொலி வருது. இதிலேருந்து இப்போ திரும்பி விரைக்க தான் நிறைய இடம் நல்ல இடம் இருக்குது. இங்கால வந்து நான் கொஞ்சம் தூரம் வந்துட்டேன் ஆமி பாயிண்டை தாண்டி. அப்போ என்னென்னு சொன்னால் திருப்பி அந்த ஆமி பாயிண்ட்டுக்கு போய் எடுக்கலாம். அதில் என்னென்னு சொன்னால் காவலுக்கு போட்டிருக்காங்க. அவங்க சிப்பாய்மா வைப்பாங்க. இதுலேயும் ஏதோ கொஞ்சத்தை அழித்து ஏதோ வீடு ஏதோ கட்டி வச்சுக்காங்க. அவங்களோட ஏதோ கவர்மெண்ட் அவங்களோட பில்டிங் கட்டி வச்சுக்காங்க. இங்கால திருப்பி பன்னி விழிப்புணர்வற்றோர் சங்கம் இதில் முதலாவது இப்படி எங்கால போய் இப்படி இந்த பக்கம் திரும்பி இங்கால கொஞ்சம் காணியல் இருக்குது. ஆனால் இதை விட இதுலேயும் ஒரு படப்பிரிவு இருக்குது. இந்த பெண்டில் திரும்பினோன்னையும் ஒரு ஆமி பாயிண்ட் ஒன்று இருக்குது. இல்லை அப்படியே இங்கால போனாலும் அப்படியே குளத்துக்கு போகுது. இது இந்த இதில் இது வெட்டி எடுத்துருக்காங்க நிறைய. குளத்தையும் பார்க்கணும். சரி, குளத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. குளத்தையும் பார்த்துட்டு வருவோம். ஆனம்புறது இல்லை தானே. ஐயோ, இதுதான் அந்த குளம். அப்படியே குளத்துக்கு கரையால போகுது. இந்த 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 பரப்பை பார்த்தீங்கன்னா தெரியும் தேக்கங்காடு எவ்வளோ தூரம் போகுதுன்னு சொல்லி. இது அவங்க இயக்கம் வச்சது. எல்டிடி, அதாவது விடுதலை புலிகள் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் இருக்க வச்சது தான் இது. இப்போ ஆமிக்காரர் அதுக்குள்ள கேம்பை போட்டு இருக்காங்க. என்ன செய்கிறது? இது வந்து இந்த குளம். இப்படி அந்த குளத்தின் இதுதான் அந்த வந்து தேக்கங்காடுன்ற அந்த வளைவு ஃபுல்லாக அந்த குளத்தை சுற்றி அப்படியே வச்சுருக்காங்க தேக்கங்காடு. எங்களுக்கும் படிவாக தெரியாது. இப்போ இயக்கத்தின் காலம், அதாவது விடுதலை புலிகள் இந்த காலத்தில் வைக்கப்பட்டேன்னு சொல்கிறாங்க. நான் அதில் முன்னுக்கே சொல்லியிருப்பேன், இப்படி வேலுப்பிள்ளை பிரபாகரன் வச்சேன்னு சொல்லி. அது வந்து எனக்கு இது வரைக்கும் கன்ஃபார்மாக தெரியாது. ஏன்னா அந்த அந்த காலகட்டத்தில் நாங்கள் இல்லை தானே. ஊர் மக்கள் சொல்கிறத வச்சு சொன்னால் இப்படி வச்சுக்கணும்னு சொல்லி. மற்றது வந்து இது குளம் இருக்குது. குளத்தை சுற்றி இங்கால இருக்குது. இங்கால ஒரு நேவிக்கம். இந்த இடம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. நல்லா காத்தோட்டமாக இருக்குது. அதுலேயும் ஒரு கேம்ப் ஒன்று இருக்குது. அது வந்து அந்த தேக்கங்காட்டில் வளைஞ்சு போய்க்க பாருங்கள். அந்த தேக்கங்காடு அப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நல்ல ஒரு இடம்னு சொல்லி. ஆனால் என்ன ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுக்க அலோட் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதில் கொஞ்சம் இருக்குது, மிச்சம் வந்து போடாமல் இருக்குது. என்னென்னு சொன்னால் அதில் ஆமிக்காரர் வந்து அதில் எடுக்கலான்னு சொன்னபடியே எடுக்கலாம் போயிட்டு. அந்த குளம் இங்கால குளத்தை பிரித்து தான் ரோட்டு போட்டிருக்காங்க. அதில் அது பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி அந்த இவ்வளோ தூரம் போகுது அந்த தொங்கல் மட்டும். அது மாதிரி இங்கேருந்து பார்த்தோம்னு சொன்னால் இங்கே இந்த தொங்கல் மட்டும், மற்ற இங்கால ஒரு கொஞ்சம் தூரம் இருக்குது. இவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல வியூ ஒன்று உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இதை பார்த்தவங்க வீட்டை இருந்து பார்க்க கண்ணு குளிர்ச்சியாக இருக்குது.
நான் கஷ்டப்பட்டு உங்களுக்கு இப்படி தாரம்டா என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லையும் மாற்றிடுங்க சார் மிகவும் அட்வென்ச்சரான ரோட் இதை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இது வந்து ஆட்டோக்காரர் வந்து என்ன திட்டி தான் ஓடுற ஆட்டோக்காரர் இல்லைங்கிற நண்பன் ஏகாந்த வா சும்மா நிச்சயம் சவுண்ட் லிங்க்ல கொடுக்குறேன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் 4 கோடி மக்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணி அவனுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இதுக்கு யார் இருந்து தண்ணி அடிச்சுட்டு இருக்காங்க ஐயா பெண்களை கடிக்கிறாங்க இதுக்காண்டா அந்த போட்டோ ஷூட்லாம் செய்ய நல்லா இருக்கு கோயிலும் இருக்கு நினைக்கிறேன் என்ன கோயில் அது நடந்து போவோம் இதுல விட்டுட்டு அது அதாலையும் பெறலாம் போல என்ன பாதை எங்க ரெண்டையும் காணையில பாலமடா 1 மில்லியடா அதால நான் வெறுவனமடா அங்கே நடந்தா போகணும் அந்த அதைத்தான் நான் சொன்னேன் அதால வேற போட்டோ எடுக்கணும் பார்த்தீங்கன்னா வந்து மாறி நாங்கள் மெட்டப்பதில் வந்துட்டோம் அந்த 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 அதைத்தான் சொன்ன ஜெயிக்க தெரியுதா அந்த கான் சிவமாடா இதை நடந்து போகலாம்டா இதுக்கால போய் பார்ப்போம் இன்னும் இதுக்கு முதல்ல இருக்குமா முதல்ல இருந்தால் முதல்ல கொஞ்சம் பிடிச்சி வச்சுட்டு நிறைய எடுத்து காட்டலாம் போ இது வந்து பயமாக இருக்கு எங்கே எடுக்கிற குண்டி எடுக்கிற அது நீ பாவ நானும் பெருவன் தான் நீ ரங்கக்கு முன்னே பாண்டா நானே முன்னுக்கு இழுத்து கொண்டு போகிறேன் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் சண்டையில் நாளைக்கு சேர்ந்துடும் இது வந்து ரொம்ப நல்லா இருக்குது நிறைய காலம் இப்படி வேலை பிசியோட இருந்து வேலை செஞ்சு ஒரு இடத்துக்கு 4 சிவத்துக்கு இருந்துட்டு இப்படி ஒரு பச்சை பசங்க இடத்த பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மனசுக்கு நீங்களும் இப்படி எப்படியாவது ஒரு நாளைக்கு ஒதுக்கி வந்து இப்படி எங்கேயாவது ஒரு பச்சையான இடங்களை பாருங்கள் அப்போ தான் கண்ணு பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம் நிறைய காலம் ஒரு இடத்துல இருந்தால் அப்படி வாங்க நான் உங்களுக்கு மிச்சத்தை காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது இந்த இடம் இதுக்கு முதல்ல இருக்க தெரியாது கண்ணி வேலை கரங்கி போய்கிட்டு இது ஆழமாக இருக்குமா அப்போ இஞ்சாலி பக்கத்தில் போங்க நான் பயமா இஞ்சாலி பக்கத்தில் போங்க வயது போனாலும் இல்லை இது முதல்ல இருந்தால் வெட்டி தான் கிடைக்கும் அதில் விரைக்கு தெரியுமா முதல்ல விரைக்கு பார்த்துன்னு வா முதல்ல தண்ணிக்கு டப்புன்னு இதே படா விசரா வெறுமாடா வேகமா தின்னுடா பெரிய குளமாக கிடக்குறா இந்த பெரிய தெரிஞ்சடா வேடே முதல்ல என்னடா அங்கே ஓகே ஓகே வாங்க எரிசான் எப்படி இருக்கு உங்களுக்கு எரிசான் இதுக்கா முதல்ல இருக்கும் போல முதல்ல ஒன்று இருக்காடா போடா முதலைக்கு பயம் ஆக்களுக்கு பயம் என்ன இதெல்லாம் எடுத்து அறியும் ஆக்கள் உத்தரம் இல்லை தனியாக போய் கண்ட நடக்கணும்னா என்ன செய்யுது போக மாட்டீங்க நீங்கள் மியூசிக் நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துட்டோம் அந்த இடமெல்லாம் செம்ம அழகாக இருக்கும் ஃபோட்டோ ஷூட்டுக்கு நான் உங்களுக்கு கேமராவில் எடுத்துக்காரேன் அவர் எடுத்து உங்களுக்கு நான் ஃபோட்டோ முன்னுக்கு போட்டு விட்றேன் அதை பாருங்க சரியா கேமரா எடுத்து அந்த ஃபோட்டோ உங்களுக்கு போட்டுருந்தா எப்படி எல்லாம் எடுக்கலாம்னு காட்டுறேன் உங்களுக்கு கேமரா கொண்டதுக்கு அன்றைக்கு ஒரு 15 ஃபோட்டோ தாட்டி தான் போகிறது சரி வாங்க போய் பார்ப்போம் இதெல்லாம் வந்து பெரிய குளம் இது வந்து பெரிய குளம்னு சொல்கிறது பேர் பெரிய குளம் நீங்கள் முல்லைத்தீவு ரோட்டால் அப்படியே வந்து தர்மபுரத்தில் வந்து தர்மபுரம் ஸ்கூல் கலைஞ்சு ஹாஸ்பிட்டல் கலைஞ்சு அதே போல் ஒரு கோயிலாண்டு இருக்குது இந்த கோயிலோட இப்படி திரும்பி வந்து அதில் வந்து கேளுங்க எல்லா ரோட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அதில் வந்து கேட்டிங்கன்னா பெரிய குளம் நல்ல இடம் ஃபோட்டோ ஷூட் அதெல்லாம் செய்யலாம் நான் உங்களுக்கு 2-3 ஃபோட்டோ எடுத்து காட்டுறேன் இப்போ எரிசனை முதல்ல இங்கே நிறைய நிற்குது இது வந்து ஏன்டா இந்த புல் மேடுன்றது இதுக்கு முதல் என்னன்னு தெரியாது அப்போ கவனமாக வாங்க இந்த விரைக்கு மற்ற சின்ன பிள்ளையெல்லாம் விரைக்கா வெறியாக்கோட வாங்க சின்ன பிள்ளை வெறியாக்கடா வருவாங்க இப்போ ஜெரிசன் நம்ம ஃபோட்டோ ஷூட் எடுக்க போகிறோம் ஜெரிசன் நீங்கள் வந்து வேறு எடுக்க போகிறேன் நான் சொல்கிற போசனம் இல்லைங்க சரி நான் இதில் ஃபோட்டோ ஷூட் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் எப்படி வருதான்னு ஹீட் ஆகி இப்போ பேட்டரி ஆஃப் ஆகிடுது வெட்டி கொண்டு நம்ம பேட்டரி மாற்றணும் இல்லைங்க வரேண்ணே பேட்டரியை மாற்றிட்டு போய்க்கிறீங்களா இந்த மாடல் வேறு அதுக்கான கூட்டியும் வந்து அப்போ ஃபோட்டோ ஷூட்டுக்கா மேக்கப் எல்லாம் போட்டு எங்கே ஒரு பேட்டரியா ஓகே என்ன கேமரா இது சோனி A6500 இது வீடியோ கேமரா தான் நாங்கள் ஃபோட்டோ எடுப்போம் எல்லாத்துக்கும் ஆல் ரவுண்டராக யூஸ் பண்ணிங்க பேட்டரி ஹீட் இருந்தாலும் ஒன்றும் அதில் சார்ஜ் இல்லாட்டி ஒன்றும் இல்லை ஓவர் ஹீட்டர் அதில் ஒன் பண்ணி வச்சுட்டோம் அதான் இப்போ இதில் வச்சு எடுக்கிறேன்
ஓகே எர்சான் திரும்புங்க கை அப்படி விரியுங்க அப்படி விரியுங்க திரும்பி வருவாங்க அப்போ இங்கே அப்போ செய்யுங்க ஒரு போஸ் அதே மாதிரி ரெண்டு அங்கே விடாம நிற்கணும் ஆல்மண்ட் சாதா திரும்பி காட்டு ஓகே சரி இதை பாருங்க நான் உங்களுக்கு ஃபோட்டோ வரேன் பாருங்கள் அந்த ஃபோட்டோவை மற்றபடி இங்கே வந்தீங்கன்னா நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கலாம் அழகான இடம் ஆனால் ஆக்கோட வாங்க வேற தனியாக வராங்க கொஞ்சம் டேஞ்சரான இடம் இங்கே ஆக்களும் இல்லை இப்போ தனியாக வராங்க முதலைகள் இருக்குது மற்றது கொஞ்சம் வரலாம் வந்த இடம் அட்வென்ச்சராக இருந்தது கொஞ்சம் அதில் இப்போ நல்லா இருந்துச்சு அந்த தண்ணிகள் அதை பார்க்க நல்லா இருந்துச்சு நான் உங்களுக்கு சொன்னேன் அந்த சிறுபோக நெய்ச்சையை காட்டுறேன்னு சொல்லி இதுக்கால போய் தான் அந்த நெய்ச்சையை போகணும் பாதை சரியான இதாக இருக்குது வானம் இதுக்குள்ள வரையலாது இப்போ நடந்து போவோம் கொண்டு விட்டு வந்தேன் தனியாக சரியான மோசமான பாதை தான் காஞ்சூண்டி மரமெல்லாம் நிற்கிது அதில் தெரிகிறது ஃபுல்லாகவே வயல் நெய்ச்சே தான் ஐயையோ இதுக்கு இஞ்சால ஒத்தேரி பாதையாக இருக்குது இதுக்கால போகலாமல் இன்னும் தெரியலை என்ன பாம்புகள் ஏதாச்சும் இருக்குதோ தெரியலை அதுதான் பிரச்சனை ஒரு பத்தையாக இருக்கு இருக்கீங்கள பாம்புகள் இருந்து விட்டால் தான் பிரச்சனை ஐயோ இது ஆக பத்தையாக கிடையாது இங்கே போயிடலாம் ஒரு இடைக்கு இருக்கீங்கால போயிடலாது சரியாக அடைஞ்சு போய் கிடக்கு உங்களுக்கு தெரியுதாண்டு பாருங்க அந்த அங்கே தொங்கலில் இருக்கிறது ஃபுல்லாகவே அப்படி அங்கே இருக்கிற எல்லாமே நெய்ச்சை தான் சொப்பம்பை கட்டியிருக்காங்க இதுகள் வராமல் இதுக்கு இஞ்சால போயிடலாது நான் போகிற வழியில் ஒரு நெய்ச்சை ஒன்று இருக்கணும் அதை காட்டுறேன்னா இருக்கும் அவங்களுக்கு இதால் திருப்பி போவோம் அந்த பாதையாலே பாம்பு புத்து எல்லாம் இருக்கு அண்ணா இதில் தானே சிறுபோகத்துக்கு என்ன செய்கிறது என்ன சிறுபோகம் செய்கிறது தானே இதில் இந்த தண்ணியில் தான் சிறுபோகம் செய்கிறவங்க என்ன கண்டாவலையா கல்மடுல இருந்து இங்கே வர்றது தண்ணி சப்ளை இங்கே இருக்கிற இதுக்கு வயல்வெளிக்கு இதுலேருந்து தான் தண்ணி போகிறது என்ன இங்கே வராது மழை பெஞ்சா தண்ணி ஏர் இழுத்து போடுறது நாங்கள் யாழ்ப்பாணத்துலேருந்து வரோம் நாங்கள் மீடியெல்லாம் வேலை செய்து விட்டாச்சு இப்போ நாங்கள் தனியாக செய்கிறோம் யூடியூப் சேனல் வேறு கண்டிஷன் வெறும் மீடியாலாம் வேலை செய்து வேறு நான் ஒழிச்சு நிற்கிறார் இப்போ மீடியாண்டவனே மீடியாண்டு வைக்கிறாங்க அவர் ஜெயரிசன் என்னோட தான் வந்தவர் இதிலேருந்து என்னென்னு சொன்னால் வேறொரு குளத்துலேருந்து இந்த குளத்துக்கு தண்ணி பிரித்து வர்றதாம் இதுலேருந்து ஏர்போர்ட்டை தான் எடுக்கிறவங்களாம் அங்கெல்லாம் நெல் பயிற்சியை செய்திருக்காங்க போகிற வழியில் இருக்குது காட்டுறேன் என்னென்னு சொன்னால் சிறுபோகம் செய்கிறவங்க சிறுபோகத்தில் வந்து பார்த்தோம்னா சில பேர் வந்து ஆட்டாக்காரி போடுவாங்க சம்பா போடுவாங்க அப்படி நிறைய அரிசி வகை போடுறவங்க நான் வர்ற வழியில் இருந்தது நான் குளத்தை எடுத்துகிட்டு போயிட்டு நெற்சையை காட்டுவோம் நெய்ச்சையை காட்டுவோம்னு நினச்சது தாமரை எல்லாம் இருக்குது இல்லை அதுக்காண்டி தாமரை பிடுங்க வந்துடுறாங்க முதலை இருக்கான் இந்த முதலை இந்த வாய்க்கு தான் போகணும் எல்லா இடத்துலையும் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு முதலை இருக்குன்னு சொல்லி புதுசாக வர்றாங்களுக்கு தெரியாதுன்னா வெளியில் வராது பெருசாக முதலை பனம்பழம் இருக்குது நொங்கு இருக்குது மாடுகள் இங்கெல்லாம் மாடுகள் கட்டுறது இல்லை மாடுகள்லாம் இங்கே கட்டுறதில்லை பட்டியில் வளர்க்குறது அப்படி அவுட்டு விட்டால் அப்படி ஊர் ஃபுல்லாக மேய்ஞ்சிட்டு வரைக்கணும் கொஞ்சம் பேர் ரெண்டு மேயணும் அது முன்னூறு போகிற ஜெரிசன் நீங்கள் அவரை மாடுன்னு நினச்சிடாங்க இது இங்கே அன்றைக்கி சரியான இயற்கையான சரியான காற்று மடிக்குது இந்த ஒரு போட் மீனும் பிடிக்கிறாங்க முதல்ல இருக்குன்றாங்க மீன் பிடி போட் நிற்கிது அதெல்லாம் சந்தேகமாக்குறாங்க இந்த இதில் நிற்கிது போட்டில் போவாங்கடா முதல்ல போட் அடிக்காது போட்டுக்கு மேலே பாஞ்சு தண்டா என்ன செய்கிறது இந்த ஒரு கோயில் ஒன்று இருக்குது என்னென்னு சொன்னால் ஒரு நெய்ச்சையை செய்யக்க வந்து அந்த நெற்பயிர் செய்யக்க அந்த வயல்வெளியில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது அவங்களோட குலதெய்வத்தை எல்லாம் வச்சுருப்பாங்க அவங்க ஒரு பெரிய குளம் தான் ஆனால் இதுக்கே தண்ணி வேற ஒரு குளத்துலேருந்து வருதுன்னு சொல்லிக்கல பெரிய அதிசயம்தான் இந்த இதால் அந்த தண்ணி முட்டி ஓடும் இதே மாதிரி ஷேப்பில் தான் மௌனி குளம் இருக்கும் ஆனால் அது பெரிய இது இந்த படியால் இறங்கி போகணும் நாங்கள் இப்போ அங்கேருந்து தான் வந்து நாங்கள் அப்படியே திருப்பி போவோம்
இதில் வந்து இதுதான் அந்த புல், பெரிய புல். இதால் தண்ணி மேரியாரத்தில் வழிஞ்சு இந்த வாய்க்காலால் அப்படியே ஓடும். இதை அணை கட்டி மறைச்சி தான் இப்போ வந்து நெய்ச்சேரிக்கு வந்து தண்ணி விடுவாங்க. இந்த தண்ணியை பார்க்கவே ஒரு ஆழம் மாதிரி தான் கிடக்கு. தண்ணி இப்போவும் கொஞ்சம் இதண்டி கொண்டு தான் நிற்கிது. இப்போ கூட காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு தானே, தண்ணி வத்துறது வத்தையில். ஓ, வலிக்கிச்சேன்னா உள்ளே விழுந்துருவோம். உள்ளே விழுந்தோம்னா ஆழமும் தெரியாது. அட்வென்ச்சர் ஒரு அஞ்சு தவண்டு கொண்டு வர்ற அங்கே. ஐயோம்மா சறுக்குது. நாங்கள் என்னென்னு சொன்னால், இப்போ இந்தியாவிலேருந்து ஆட்டோவிலேருந்து வந்து நாங்கள் இந்த வரம்பால் விட்டுட்டோம் அவசரப்பட்டு. இனி இதை எப்படி எடுத்துக்கொண்டு திருப்பி இதுக்கால போகணும். இந்த இதில் வயல்வெளியில் ஒரு கோயில் ஒன்று இருக்கு. கோயில் கும்பிட போகிறார் அமரால். ஐயோ, செருப்போட போகக்கூடாது. இது சேர்ச்சி இல்லை. அவர் கிறிஸ்டியன் தானே. அப்போ அவர் சேர்ச்சிக்கு செருப்போட போய் பழகி போட்ட புறணைக்காங்க. இது பைரவ கோயிலாக்கும். எல்லாரும் வரைஞ்சி வச்சுருக்காங்க. ஒரு நல்ல வழியில் இருக்கார். நல்லா இருக்குது. இங்காலையும் ஒரு கோயில் இருக்குது. இது என்ன மரம்னு எனக்கும் தெரியல, தான் புதுசாக இருக்குது. மலவம் பிள்ளை. இது மலவம் பிள்ளை. இது விநாயகர் இருக்கார் இதில். இது மடப்பள்ளி. அங்கால கிணறு அப்படியே அது இருக்குது. ஒரு கிராமத்துக்குள்ள வந்தோம்னு சொன்னால் இப்படியான ஒரு ஃபீலை வந்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு கிராம சைட்டுக்கு வந்தால் மட்டும்தான் இப்படியான ஃபீல். சும்மா ரோட்டுக்கரையில் வாகன இறைச்சல கர்றன்னு இருந்தோடு சும்மா இப்படி ஒரு கிராமத்தில் வந்து ஒரு இடத்துல இப்படி ஒரு குளக்கரைக்கு பக்கத்தில் ஒரு கோயில் வழியில் இருந்து இருக்கிறதுன்றது ஒரு இன்பமான ஒரு இது என்ன கிடைக்காது. இனி என்ன கொஞ்ச காலத்தில் நாங்களும் இதண்டிடுவோம். அதனால் இப்படி கொஞ்சம் காலத்தை அனுபவிப்போம். ஒரு வாழ்க்கையில் ஒரு வாழ்க்கையில் ஒரு இடம் இருக்கிறதுக்கான ஒரு ஞாபகங்களாக இருக்கும்ன்றதுக்கான தான் நான் போய்க்க வயல்வெளியை காட்டுறேன். நான் அந்த வயல்வெளிக்கான தான் வந்து நான் அந்த பல பேருக்கு அந்த சிறுபோகம் எல்லாம் மறந்து போயிருப்பாங்க. நாங்கள் சாப்பிட்ற அரிசி இருக்குது தான், அதை எப்படி விளையுதுன்னு சொல்லி ஒரு கொஞ்சமாச்சும் தெரிஞ்சு வச்சுருக்கோம். பெருபோகம் முடிஞ்சு இப்போ சிறுபோகம் நடந்து கொண்டிருக்கு. நான் அந்த சில பேர் அறுவடை செய்துட்டாங்க. ரோட்டில் போய்க்க பார்த்தோம்னா நெல் காய போட்டிருக்கும் ரோட்டில், ஈர நெல். நான் இப்போ போய்க்கல அந்த நெல்வெளியை காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. என்னென்னு சொன்னால் கணேசன் இருக்கார். அவர்கிட்ட அனுபவத்துக்கு கணேசன் நீங்கள் சொல்லுங்கள். உண்மையாக வந்து என்னென்னு சொல்கிறது, நீங்கள் நிறைய காலம் எங்களுக்கு தான் அந்த இது தெரியும், இது நேரமையெல்லாம். ஏன்னாண்டா நாங்கள் வந்து நிறைய காலம் வந்து பிசி ஒரு அடைச்ச ரூமுக்கு வேலை செஞ்சால் இப்போ வெளியில் பார்க்க ரொம்ப மத்தியால் வெளியில் பார்க்கல. அங்கே போனால் பிசியோடையே இருந்துட்டு இப்போ மத்தியானம் நம்ம வெளியில் போயிட்டு திருப்பி வந்து பிசியோடையே இருக்கிறது. இப்போ வெளி லைஃப் தெரியாது. ஒரு மரத்தை பார்த்தாலே ஒரு அதிசயம் மாதிரி, ஒரு பச்சை இலையை பார்த்தாலே ஒரு கண்ணு குளிர்ச்சியாக இருக்கும். ஏன்டா பைக் படிக்கணும், வீட்டை வர்றது ஒரு அப்படியே வேலையை போகிற அப்படின்னு இப்போ தான் கொஞ்சம் லீவு வேலையெல்லாம் விட்டுட்டு இப்போ கொஞ்சம் இயற்கையோட வந்துட்டு வாழ முயற்சிக்கிறோம். சரி, எவ்வளோ தூரத்துக்கு சரி வேணும் தெரியாது பார்ப்போம். ஆனால் இங்கே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னாண்டா ஒரு மரங்கள் இதுகள் அந்த இதில் பார்க்கும்போது குளங்கள் குட்டைகள் எல்லாத்தையும் பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கிறது. என்னென்னு சொல்கிறது, இந்த பனை வடலி இதிலெல்லாம்ங்கிற அந்த காலத்து கதைகளை சொல்லு, நிறைய கதைகளை இப்போ கூட கதைச்சவங்கள ஓரடிக்கிற மேலே இப்படி நீங்களும் வந்து இப்படி என்னென்னு சொல்கிறது வந்து ஒரு மாதத்தில் ஒரு 2 தரம் அது அப்படி ஒரு ஞாயிறு அதங்காச்சு உங்களோட ஃபேமிலியை கூட்டிகிட்டு போய் இப்படி சந்தோஷமான இடங்க போய் சந்தோஷமாக இருங்க. இந்த லைஃப்ன்ற ஒரு கதை, அதை வந்து நாங்கள் சந்தோஷமாக இருக்கணும். அதனால் வேலை காசுன்னு தெரிஞ்சு கடைசியில் திரும்பி பார்த்தா மண்டில் முடியும் இருக்காது. வாழ்க்கையை திரும்பி பார்த்தா ஒன்றும் இருக்காது. அது இருக்கிற வரைக்கும் நாங்கள் சந்தோஷமாக இருக்கணும். காசும் தேவை தான். இந்த 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 சுச்சுவேஷனில் காசும் தேவை தான். அதுக்காக காசு ஆசை வந்து கூடிக்கொண்டே போகும். ஆசை வந்து ஆனால் வந்து அதை நாங்கள் கட்டுப்படி இப்போ வந்து இது வேணா கார் வேணா அடுத்த பஸ் வேண்ட சொல்லும். அப்படி இப்படி ஆசை வந்து கூடிக்கொண்டே போகும். எங்களுக்கு எதோட சந்தோஷமாக இருக்கோ அதோட நிப்பாடி போட்டு நாங்கள் லைஃப்பை சந்தோஷமாக இருந்து குடும்பங்களோட சந்தோஷமாக இருக்கோம். அதுதான் நான் சொல்லுவேன். வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஹலோ, வணக்கம். வந்து இங்கே வந்து நீ பார்த்தீங்கன்னா இந்த நாங்கள் வந்து என்னிடம் அது பெரியங்குளம் தாண்டி வந்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா வயல் செய்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தங்கி வாங்க இதை பார்த்தீங்கன்னா வாய்க்காலில் இங்கே வந்து சிறுபோகம் செய்கிறது. இந்த வயலுக்கு வந்து தண்ணி வந்து அங்கே குளங்கள் இருந்தால் முந்தி அந்த பண்டுகா மண் மற்றது போத்து என்னென்ன பேர் நிறைய இருக்குது. வரலாறு படிக்குங்க நீங்கள் தெரிஞ்சதை மட்டும் சொன்னேன். பண்டுகா இதில் பார்த்தீங்கன்னா சிறுபோகம் வந்து பயிரை பார்த்தீங்கன்னா சிறுபோகம் செய்கிறாங்க. இந்த பயிர் வந்து
நெற்கதிர்கள் வந்து இதெல்லாம் நெல் உற்பத்தி செய்கிறது. சரி, இது வந்து அந்த அண்ணன் பார்த்தன வர கை வணக்கம். அப்போ வந்து இதெல்லாம் உற்பத்தி செய்கிறது. வெட்ட கொண்டு வரீங்களாக? சரியா கொண்டு போவோம். அந்த வெட்ட கொண்டு வரேன். இந்த தண்ணீர் வந்து முகம் கழுவிக்கு ஒரு என்ன சொல்கிற திருப்தி, ஒரு ஆன்ம திருப்தி ஒன்று கிடைக்கும். இதை போட்டிங்கன்னா அடிப்பேன். நான் ஓடுவேன். அடிப்பேன். டென்ஷன் இப்போ அந்த ஆழத்தை இறங்கி பார்க்குறாரு. வாய்க்காலில் தண்ணி முகங்கால் வைப்புறாரா. ஆமாம், என்ன ஃபீலிங்காக இருக்குது தெரியுமா? அது வந்து என்ன சொல்கிற குளத்துலேருந்து வர தண்ணி வந்து மிகவும் இறமையாக. இது வந்து பண்டு ஆவிய மண்ணு, அபயகிரி மண்ணுன்றது. அவை என்ன இல்லை எல்லாரும் சேர்ந்து தான் கட்டினேன் இந்த குளத்தை. ஆக மொத்தம் ஐவிசிக்கு ப்ரமோட் பண்ணுறீங்க. என்னன்னா கால் வந்து இது செருகுப்பாடு எடுக்க ஒரு அரை மணி தேஞ்சல் செருப்பு போச்சுன்னு வைங்க, ஒன்றும் செய்யலாது. ஆ கையால் எடு குனிஞ்சு வடிவாக கழுகிட்டு அட்டிப்போனாக்கா ஆட்டோக்குள்ள முழுக்க சுவராக கிடக்குமே. புல்லுல அதில் கை பாலம் திருப்பி. சரி, கையை கழுவு. இல்லை குனிஞ்சு கழுவு. உள்ளே ரங்காமல் ரங்காத நாயே. விழுந்தியன்னா நினைஞ்சுட்டு தான் பெறுவாயா. கனி விழுந்து போவ சொன்னாக்கள் பேருந்து திருப்பி கை கழுவ போறேன் வேடா. காலை வழியாக கழிது அப்புறம் கையை கழிது போ. நன்றி வணக்கம். இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஜேகே விளக்கம் இருக்கு அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி. பின்னால் மாடு வருது. மிஸ் ஜேகே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்சால் பெல் ஐக்கனே அடிச்சிடுங்க. ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு அடிக்கடி வரும். மிஸ் ஜேகே ஃப்ரெண்ட் தான் அவனை நான் 1 டீ 2 வருவான்னு. பாய் டீக்கு.